ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயூஸ் அறிவல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ஒரு மோட்டிஃபை எப்படி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த மோட்டிவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எலமெண்ட்ஸில் வந்துட்டு ப்ரோவில் தான் நிறைய வந்து இதே மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி ஃப்ரீயாகவே க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு கேன்வாஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து கிரின் லைன்ஸும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சர்க்கிள்னு வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சர்க்கிளை வந்து நம்ம கேன்வாஸோட சென்டராக வர்ற மாதிரி வந்து வச்சுக்க போகிறோம். நான் போன ஷார்ட் வீடியோலேயே வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் இல்லாமல் ஒரு நார்மல் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தனால சரி நம்ம டீட்டெயிலாக கொடுக்கலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ சர்க்கிள் சென்டர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் ட்ராப் அப்படின்னு வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வரும். நான் அதில் வந்துட்டு அவுட்லைன் வர்ற மாதிரி வாட்டர் ட்ராப் வந்து ஒன்று எடுத்துக்க போகிறேன். ஒரு திலகம் ஷேப்பில் வந்துட்டு இது இருக்கும். ஸோ இந்த ஃப்ளவரோட அந்த ஃப்ளவரில் வர்ற ஃபர்டைல் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து கிராப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கிராப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் கிராப் பண்ணிட்டீங்கன்னா அந்த போர்ஷன் மட்டும் உங்களுக்கு வரும். நீங்கள் அதை வந்து டூப்ளிகேட் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்து ரொட்டேட் பண்ணி நீங்கள் பக்கத்தில் வச்சுட்டே வந்துடலாம். ஸோ கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ப்ளவுஸ் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால் அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபெஸ்டிவலும் நிறைய இருந்ததுனால நமக்கு வீடியோ கண்டினியூஸாக போடுறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லாததுனால தான் இப்போ சரி எடுத்து வச்ச வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து போடலாமே அப்படின்றதுக்காக இனிமேல் வந்து கண்டினியூவாக வந்து நம்ம வீடியோஸ் வந்துட்டு வரும். ஸோ பார்க்காதவங்க முன்னாடி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வந்து நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது இந்த சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட காயூஸ் அறிவல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து வரும். ஸோ அதுக்காக தான் இப்போ நான் வந்து இந்த ஃபர்டைல் வந்துட்டு அடுத்தடுத்து பக்கத்தில் வந்து வச்சுட்டேன். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் வந்துட்டு எனக்கு வந்துருச்சு. ஸோ அந்த கேப்பை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்காக நான் ஒவ்வொரு ஃபர்டைலும் கிளிக் பண்ணி கொஞ்சம் ஒரு சைஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து வைக்கும்போது நமக்கு அந்த கேப் வந்துட்டு எதுவுமே இல்லாமல் கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் சைஸை வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா நமக்கு எந்த அளவில் வைக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் பண்ணலாம். ஒவ்வொரு டைம் வந்துட்டு இந்த மாதிரி கேப் வந்து விலகும். ஸோ நீங்கள் அதை இதை பண்ணுறதுக்காக நீங்கள் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் கிளிக் பண்ணி கொஞ்சம் ரீசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். நீங்கள் ரீசைஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு கடைசியில் என்ன பண்ணணும் அப்படின்னா குரூப் பண்ணிவிட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸில் வர்ற மோட்டிவ்ஸ் வந்துட்டு இதை கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரோ தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நமக்கு வர்ற ப்ரோ எலமெண்ட்ஸே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ரீக்ரியேட் பண்ணலாம். எலமெண்ட்ஸே வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணி எலமெண்ட்டை வந்து ரீக்ரியேட் பண்ணி நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ இது மூலிமா நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து எல்லாமே பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான். இதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம ஃப்ளவர்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ அடுத்தடுத்த டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ் வந்துட்டு நமக்கு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் நான் உங்கள் காயத்ரி. டாட்டா.